வணக்க மக்களே, முருடேஸ்வர் கோயில் உருவான கதை உங்களுக்கு சொல்லட்டுமா? இங்கேருந்து சொன்னால் உங்களுக்கு நல்லா புரியும். ராவணன் அதி தீவிரமான சிவர் பக்தங்க. சிவனை நோக்கி தவம் இருந்து ஆத்மலிங்கம் அப்படின்றத ஒன்று வாங்குறாரு. ஆத்மலிங்கம் வாங்கிட்டு இலங்கைக்கு போகிறாரு. ஆத்மலிங்கம் ரொம்ப பவர்ஃபுல்லான லிங்கம். இதை இலங்கை கொண்டு போயிட்டார்னா அவனை வெல்லவே முடியாதுன்றதால முனிவர்கள் அதை இங்கேயே பிரதிஷ்டை பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. வழக்கம் போல் விநாயகர் தான் ஹெல்ப்புக்கு வராருங்க. காலையில் பொழுது விடிஞ்சதும் ராவணன் என்ன பண்ணுறாரு, நம்ம குளிக்கணுமே என்ன பண்ணுறது அப்படின்னும் போது யார்கிட்ட லிங்கத்தை கொடுக்கலாம், கீழே வச்சா இங்கே லிங்கம் நின்றுடுமேன்னு தவிக்கும் போது விநாயகர் ஒரு பையன் மாதிரி அந்த பக்கம் வராரு. அப்படியே பையன் எங்கே வா, அந்த லிங்கத்தை கொஞ்ச நேரம் பிடிச்சிக்கோ, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், குளிச்சுட்டு வரதுக்குள்ளே கீழே வைக்காது அப்படின்னு சொல்கிறார். விநாயகரும் சரின்னு வாங்கி கையில் வச்சுக்கிறாரு. ராவணன் குளிக்க போகிறாரு. ஆஸ் யூஷுவல் புள்ளி லிங்கத்தை கீழே வச்சிடறாருங்க. அதுதான் ராவணன் லிங்கம் கையில் வச்சுட்டுருக்காரு பாருங்க. ஒரு பையன் இருக்கா இல்லையா, அதுதான் விநாயகர். இதுங்க சிலையாக வச்சுருக்காங்க. நம்மளுக்கு கதை புரியணும் அப்படின்றதுனால ராவணன் குளிச்சுட்டு லிங்கத்தை எடுக்க வரல. அதுதான் இந்த முருடேஸ்வர் கோயிலாக இங்கே இருக்குது. ராவணன் குளிச்சு வந்ததுக்கு பார்த்தா லிங்கம் கீழே வச்சுட்டு இருந்தார் பிள்ளையார். கோவமாக உலுக்கி எடுக்கலான்னு இந்த 20 கைகள், ராவனுக்கு 10 தலைகள் இருக்குது, 20 கைகள் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு உலுக்கி எடுக்க பார்க்குறாரு. அந்த லிங்கம் 4ஆக பிளந்துருதுங்க. இந்த சுற்று வட்டாரத்துலேயே 4 லிங்கம் அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று தான் இந்த முருடேஸ்வர் கோயில். இந்த முருடேஸ்வர் கோயில் உங்களுக்கு கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.